Quickies, வெல்கம் டு அவர் சேனல் D2B லேர்னிங் ஸ்பேஸ். நான் உங்கள் தனுஷ். இப்போ நம்ம இந்த சீரீஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, UI அண்ட் UXனா என்ன? அதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம்? குறிப்பா ஃபிக்மால ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் ஆர் ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படி நம்ம அதை யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இனி தொடர்ந்து வர சீரீஸ்ல நம்ம பார்க்கலாம். இதுல வந்து ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி, எப்படி எப்படி ஒரு யூஏ யூஎக்ஸ் ஃபிக்மாவை வச்சு கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வாட் இஸ் யூஐ அண்ட் யூஎக்ஸ்? இப்போ யூஐ அப்படின்னா நம்ம பார்க்குற எல்லாமே யூஐ தான். இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு போறோம், ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா ஒரு பிடிச்ச பிளேஸ்க்கு போறோம். அந்த பிளேஸ்ல நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு யூஐ தான். இதே மாதிரி தான் நம்ம இந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் சரி, நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு யூஐ தான். எக்ஸாம்பிள், இப்போ இந்த லாகின் பேஜ் இருக்குல்ல, இந்த லாகின் பேஜ்ல நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு யூஐ தான். இப்போ இந்த பட்டன், அப்புறம் இந்த லாகின்கான ஃபார்மு, இந்த டெக்ஸ்ட்டு, இந்த கலர்ஸு, அப்புறம் இதுக்குள்ள இருக்கிற ஃபாண்ட்டு, இந்த டோட்டல் என்வாயன்மெண்ட்டே ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான். யூஐ மீன்ஸ் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம பார்த்த உடனே, அடடா! நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்ற மாரி இருக்குல்ல. அதான் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? நம்ம வெப்சைட் அப்புறம் அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியிற எல்லாமே ஒரு யூஐ தான். யூஐன்னா ஓகே. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறதெல்லாம் யூஐன்னு நமக்கு தெரியும். இதே மாரி யூஎக்ஸ்னா என்ன? யூஎக்ஸ் மீன்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு யூசரா இப்போ நீங்க ஒரு அது சேம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றீங்க. அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா அது பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருந்தா மட்டும் போதுமா? அத வச்ச உடனே நாக்குல அப்படியே அடடடடா! அப்படிங்கிற ஒரு ஃபீல் குடுக்கும்ல. அதுக்கு பேர் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃபுட்ட திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். அதனால நம்ம யூசரா இருந்துட்டு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இப்போ நம்ம இங்க டைப் பண்ணும்போது சரி, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இப்போ நம்ம அந்த ஒரு ஆப் ஆர் வெப்சைட்குள்ள போகும்போது நமக்கு எந்த மாதிரி ஃபீல் குடுக்குது? ஒரு ஸ்பீடா இருக்கட்டும், அந்த ஆப்போட ஸ்மூத்னஸா இருக்கட்டும், அதோட அதோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் சேர்த்தி தான் நம்ம வந்து ஒரு அப்புறம் யுஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யுஏ மீன்ஸ் ஒரு யூசர் என்ன பார்க்குறானோ அது வந்து யுஏ. இதே யுஎக்ஸ் மீன்ஸ் ஒரு யூசர் எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட் கூட இன்டராக்ட் பண்றான், எப்படி ஒரு ஃபீல் குடுக்குது அப்படிங்கிறத ஒரு யூசர் ஃபீல் பண்றது தான் நம்ம யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நீ அப்கமிங் வீடியோஸ்ல ஃபிக்மானா என்ன, ஃபிக்மால எப்படி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்றது, எப்படி ஒரு யூஏ கிரியேட் பண்றது, அது எப்படி ஒரு டெவலப் டு டெப்ளாய் அந்த ப்ராஜெக்டை ப்ரோட்டோடைப்பா மாத்துறது எல்லாத்தையுமே அப்கமிங் சீரீஸ்ல ஒவ்வொரு எபிசோடா பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.